அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில உங்க லக்னத்தின் அடிப்படையில பாதகாதிபதி நன்மை செய்யும் நிலையைத்தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பெரும்பாலும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் பாதகாதிபத்திய கிரகம் என்று ஒரு கிரகம் வரையறுக்கப்படுகிறது. அதுபோல ஒரு ஸ்தானம் பாதகாதிபத்திய ஸ்தானமாக வரையறுக்கப்படுகிறது. ஒரு ஜாதகர் சரலக்னத்தில் பிறந்தால் 11ஆம் அதிபதி 11ஆம் இடம் பாதக பாவம். சிற லக்னத்துல பிறந்தா 9ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு எல்லாமே தரணும். ஆனா அந்த 9ஆம் இடமே பாதக பாவமா வரும். அதனுடைய அதிபதி தான் பாதகாதிபதியா வருவார். அதுபோல உபயத்தில் பிறந்தவருக்கு 7ஆம் ஆதிபத்திய இடமும் 7ஆம் அதிபதியும் பாதகாதிபதியா வருவார். இப்போ ஒவ்வொரு லக்னமும் சரம் சிரம் உபயம் என்று 3 கேட்டகரியில 12 லக்னங்களும் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப உங்க லக்னத்தின் அடிப்படையில இதுல ஏதேனும் ஒரு கிரகம் பாதகாதிபதியா வந்துருவார். இதை மாற்ற இயலாது. அப்ப ஒரு ஜாதகருக்கு பாதகாதிபதி தசையே வந்துருது. அப்ப அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கிறார்? அதுபோல ஒரு ஜாதகருக்கு பாதகாதிபதி புத்தி வருது. அது எப்படிப்பட்ட காலங்களா இருக்கும்னா கண்டிப்பா பாதகத்தை தான் செய்யும். இதுதான் பாதகாதிபதியினுடைய நிலை. பாதகம் என்பது எதிர்பாராத பெரும் கஷ்டங்களை கொடுக்கிறது தான் பாதகம். ஒரு பதவதைப்ப இதை போன்று எதிரே பார்க்காத அந்த நஷ்டங்களோ எதிரே பார்க்காத கஷ்டங்களை கொடுக்கிறது தான் பாதகாதிபதி. நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை சிரமத்திற்கு உள்ளாக்குறது தான் இந்த பாதகாதிபதி. ஆனா அதே பாதகாதிபதி நிறைய ஜாதகங்கள்ல இடமாற்றத்தை கொடுத்து வாழ்க்கையில் பெரும் யோகங்களை செய்ய வைக்கிறார். வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை கொடுக்கிறார், வேறு மாநில வாழ்க்கையை கொடுக்கிறார், பணம் அதீத செல்வத்தை கொடுக்கிறார், அதீத நலபலனை பாதகாதிபதி கொடுக்க கடமைப்படுகிறார். அந்த வகையில இந்த பதிவு முழுக்க முழுக்க பாதகாதிபதி எப்படி இருந்தால் நன்மைன்றது தான் பார்க்க போறோம். ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மேஷத்தில் பிறந்தவருக்கு யார் பாதகாதிபதியாக வருகிறார்? 11ஆம் இடம். சரலக்னம் என்பதனால் 11ஆம் இடம் தான் பாதகஸ்தானம். அந்த 11ஆம் இடத்தை கும்பமனையும் அதிபதி சனியும் பெறுகிறார். அப்ப சனிதான் பாதகாதிபதி மேஷத்திற்கு. அதுபோல கும்பமனை தான் பாதகஸ்தானம். பாதகாதிபதி பாதகஸ்தானமாக கும்பமும் சனியும் வருது. இப்போ ஒரு மேஷ லக்ன ஜாதகருக்கு சனி தசை வருது, இல்ல சனி புத்தி வருது. இப்ப சனி தசை சனி புத்தி எல்லாம் நன்மை கிடைக்கணும். ஏன்னா 10 11க்கு அதிபதி, ஜீவனம் அதுலதான் இருக்கு, லாபம் அதுலதான் இருக்கு. இப்ப சனி எப்ப நன்மை ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தை இழக்காமல் குரு சூரிய தொடர்பில் இருக்கும் பொழுது பாதகாதிபத்திய சனி பகவானோ பாதகாதிபத்திய மனையான கும்பமனையில் இருக்கக்கூடிய கிரகங்களோ நன்மை செய்கிறது. கும்பம் சனி பகவானோடு பாதகாதிபதியான சனியோடு குரு சூரிய தொடர்புகள் ஸ்தான வலு இழக்காமல் பெற்றுவிட்டால் பாதகாதிபத்திய கிரகம் நன்மையை செய்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியா யாரு வர்றாருன்னா சிரலக்னம். சிரலக்னத்திற்கு 9ஆம் அதிபதி தான் பாதகாதிபதி. ஒரு கட்டத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிஷப லக்னத்திற்கு ஒரே யோகாதிபதி தர்மகர்மாதிபத்திய கிரகம் சனிபகான் தான். சனிபகான் தான் பெரும் யோகரா தர்மகர்மாதிபத்திய அமைகள்ல 9 10க்கு அதிபதியா வந்துடுறார். ஒரு கோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் ஆதிபத்தியத்தை பெற்று விடுகிறார். எனினும் அதே ரிஷப லக்ன ஜாதகருக்கு சனி பகவான் பாதகாதிபதியா வந்துடுறார். அப்ப பாதகாதிபதி எப்பொழுதுமே தனித்து வலுப்பது சிறப்பல்ல. அப்ப சனி பகவானும் மகரமனையும் தான் பாதக ஸ்தானமும் பாதக அதிபதியும் ரிஷபத்திற்கு. அப்ப சனி தனித்து எந்த ரிஷப லக்ன ஜாதகருக்கும் வலுக்க கூடாது. வலுத்தால் பாதகத்தை வலுத்து செய்கிறார். அப்ப எப்படி இருக்கணும்? சுக்கிரன் அல்லது புதனோடு ஸ்தான பலத்தை இழந்து தொடர்பு கொள்ளணும், அல்லது சுக்கிரன் புதனுக்கு ஸ்தான பலம் பெற வேண்டும். அதாவது சுக்கிர புதன் தொடர்பில் சனி இருந்து விட்டால் ரிஷப லக்னத்திற்கு பெரிய யோகம். பாதகாதிபதி பாதகத்தை செய்ய போறதில்ல. அவர் சனி தசை வரும்போது பெரிய உயரத்தை அடைய போறீங்க ரிஷப லக்னம். இப்ப பாதகாதிபதி நன்மை செய்யக்கூடிய சூட்சமம் இங்கு சுக்கிர புதன் தொடர்பு. மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ஒரு ஜாதகர் மிதுனத்தில் பிறந்தால் எந்த ஸ்தானம் பாதகம் வருதுன்னா 7ஆம் இடமான தனுசு மனை தான் பாதக ஸ்தானம். பாதகாதிபதி யாரு வர்றாருன்னா குரு பகவான் தான். மிதுனத்தில் பிறந்தவருக்கு குரு பாதகாதிபதியா வர்றார். அப்ப இந்த பாதகாதிபதி பாதகத்தை செய்யாம எப்ப தவிர்க்க முடியுது? சுக்கிரன் புதன் ஸ்தான பலத்தை குருவை தொடர்பு கொண்டால் பாதகாதிபதி பாதகத்தை செய்யறதில்ல. ஒரு மிதுன லக்ன ஜாதகருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைந்திருது, ஒரு நல்ல பார்ட்னர் அமைஞ்சிடறார், நல்ல தொழில் அமைஞ்சிருது. ஒருவேளை மிதுன லக்னத்திற்கு குரு தனித்து வலுத்தால் கண்டிப்பா பாதகத்தை செய்கிறார். தசைகள் வரும்பொழுது பெரும் சிரமம் கொடுக்கிறார். அதுபோல புத்தி காலகட்டத்திலும் சிரமத்தை கொடுக்கிறார். அப்ப பாதகாதிபதி நன்மை செய்யணும்னா கண்டிப்பா சுக்கிர சனியினுடைய தொடர்பை பெற வேண்டும். ஸ்தான பலம் குறைந்து இருந்தாலும் சுக்கிர சனி தொடர்பை குரு பெற்று இருப்பது மிதுன லக்னத்திற்கு பாதகாதிபதி நன்மை செய்ய வைக்கிறார். நல்ல வாழ்க்கை துணை, நல்ல தொழில் அமைச்சு கொடுக்கிறார், நல்ல ஒரு புரிதலோடு கொண்ட நட்பு வட்டாரங்களும் பிசினஸ் பார்ட்னரும் அமைகிறார்கள். கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் சர லக்னம். அப்ப சரலக்னங்களுக்கு 11ஆம் அதிபதி தான் பாதகாதிபதி.
11ஆம் இடம் தான் பாதகஸ்தானம். அந்த வகையில ரிஷபமனையும் அதனுடைய அதிபதியான சுக்கிரனும் தான் பாதகாதிபதி, பாதகஸ்தானம். அப்ப ஒரு கடகலக்ன ஜாதகருக்கு சுக்கிரன் நன்மையை செய்யணும். ஏன்னா அவர் தான் 4க்கு அதிபதியா வந்துடுறார். வீடு, மனைகள், சொத்து, சுகம், நிலபலம்லாம் கடகலக்னத்துல பிறந்தவருக்கு இருக்குன்னா அதை உறுதிப்படுத்துறவரு சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரன் எப்படி இருந்தா பாதகத்தை நன்மையா செய்கிறார்? சுக்கிரனோடு ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தான பலம் இழக்காமல் செவ்வாய் குரு தொடர்பில் கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஜாதகரான கடகலக்னத்திற்கு பாதகாதிபதி நன்மை செய்கிறார். நல்ல வீடு, மன, சொத்து, சுகம், பணலாபங்களை கொடுக்கிறார். ஸ்தான பலம் இழக்காம குரு செவ்வாய் தொடர்பு கொண்ட சுக்கிரன் இருந்தா கடகலக்னத்திற்கு பாதகாதிபதி நன்மையை செய்கிறார். நிறைய பேர் சுக்கிரன் எல்லாம் பெரிய யோகம்னு சொல்லுவோம். கடகலக்ன ஜாதகருக்கு சுக்கிரன் தனித்து வலுத்திருப்பார். அந்த தசை முழுவதுமே சிரமம் இருக்கும். சுக்கிர புத்தி வரும்போதெல்லாம் சிரமம் இருக்கும். அப்ப பாதகாதிபதி பாதக பலனை செய்கிறார். அப்ப சுக்கிரனோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் குரு செவ்வாய் இருந்தா கடகலக்னத்திற்கு பாதகாதிபதி யோகம். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சிம்மத்திற்கு யார் பாதகத்தை செய்கிறார்? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிர லக்னமாக வருகிறது. சிரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி பாதகாதிபதியா வந்துருவார். 9ஆம் அதிபதி தான் பாக்கியத்தை தரணும். ஆனா சிரத்தின் அடிப்படையில், சிம்மத்தின் அடிப்படையிலே 9ஆம் இடம் பாதகாதிபதி. அதாவது மேஷ மனையும் அதனுடைய அதிபதியான செவ்வாயும் பாதகாதிபதிகளாக வந்து விடுகிறார்கள். அப்போ 9ஆம் மனையான மேஷம் செவ்வாய் எப்படி இருந்தா நன்மை கிடைக்குது? ஒரு சிம்ம லக்ன ஜாதகரே எப்பொழுதும் நன்மையை பெறுகிறார் இந்த பாதகாதிபதியால. செவ்வாயோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் சூரியன் அல்லது குரு தொடர்பில் இருக்கும்போது, சூரியன் அல்லது குரு தொடர்பில் இருக்கும் பொழுது இந்த சிம்ம லக்ன ஜாதகர் பாதகாதிபதியால் நன்மை கிடைக்கிறது. வாழ்க்கையில எல்லாமே நல்லா நடக்குது. நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு. சிம்ம லக்ன ஜாதகருக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் நல்லா வலுவா இருக்கிறாரு, ஆனா எனக்கு எந்த பாக்கியமே நடக்கல. பாதகாதிபதி பாதகத்தை செய்கிறார், தாமதப்படுத்துறார். ஆனால் அவர் பாக்யாதிபதி வேலையும் செய்வார், ஆனா சிரமத்திற்கு பிறகு செய்வார். அதனால தான் சிம்ம லக்ன ஜாதகருக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் தனித்து வலுக்காமல் உடன் ஸ்தான பலத்தை பெற்று குறைந்த பல வலுவாவது பெற்று சூரிய குரு தொடர்பில் இருப்பது நன்மை பெறுகிறது. அதுபோல கன்னி லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. கன்னியிலே ஜனனித்த ஜாதகருக்கு பாதகாதிபதி எப்பொழுது நன்மையை செய்கிறார்? கன்னியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் மனையான மீனமனையும் அதனுடைய அதிபதியான குரு பகவானும் தான் பாதகஸ்தானம், பாதகாதிபதியாக வருகிறார்கள். இப்ப மிதுன லக்ன ஜாதகருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும், நல்ல வீடு வசதிகள்லாம் வேணும், நல்ல நண்பர்கள் வேணும்னா, தொழில் பார்ட்னர்லாம் வேணும்னா இந்த பாதகாதிபதி தனித்து ஒழுக்க கூடாது. குருவோடோ அல்லது மீனமனையோடோ ஸ்தான பலத்தை இழக்காமல் சுக்கிர சனி தொடர்பில் இருக்குமாயின் கன்னி லக்ன ஜாதகருக்கு பாதகாதிபதி பாதகத்தை செய்யறதில்ல. நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கிற, நல்ல வீடு, மனைகள், சொத்து சுகங்கள்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, கன்னி லக்னத்துல பிறந்திருப்பாங்க, குரு உச்சமா இருப்பார், ஆனா தனித்து இருப்பார், ஆட்சியா இருப்பார், தனித்து இருப்பார். நல்ல வலுவாதான இருக்கு, ஸ்தான பலத்தின் அடிப்படையில் ஆதிபத்தியத்தை கொடுக்கணுமே, நல்ல வீடு மனை கொடுக்கணும், வாழ்க்கை துணை கொடுக்கணும்னா தனித்து வலுத்தா ரொம்ப லேட்டா திருமணம், ரொம்ப தாமதமா திருமணம், பார்ட்னரோட கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது, வீடு வசதிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும். ஆனா இதே குருவோட சனி சுக்கிர தொடர்புல இருந்தா பாதகாதிபதி பாதகத்தை செய்யறது இல்ல, நல்ல பலனை கன்னி லக்னத்திற்கு செய்கிறார். அதுபோல துலாம் லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. துலாத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக யார் வருகிறார்? சரராசியாக துலாம் லக்னம் வருது. அப்ப 11ஆம் இடமும் 11ஆம் அதிபதி தான் பாதகஸ்தானம். இப்ப 11ஆம் இடமாக சிம்மமனை வருகிறது, 11ஆம் அதிபதியாக சூரியன் வர்றார். இப்ப சூரியமும் சிம்மமும் தான் பாதகஸ்தானம். லாபம் வரணும். ஒரு துலாம் லக்ன ஜாதகத்துக்கு நல்ல பொருளாக வரணும்னா சிம்மமும் சூரியன் நல்லா இருக்கணும். ஆனா அவர் பாதகாதிபதி ஆயிடுறாரு. அப்ப துலாத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனித்து வலுப்பது நன்மை அல்ல. சூரியனோடு சனி தொடர்பு, நிறைய பேர் கேள்வி உண்டு, இந்த சனி சூரியன்லாம் வந்து தந்தையை பாதிக்குமே, அப்படியெல்லாம் இல்ல. பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழலை கொடுக்கும். நல்ல உங்க ஜாதகம் நல்ல கடாச்சத்தோட இருக்குன்னா தந்தை இருப்பாரு, நீங்க எங்கேயாவது வெளியே போய் அப்ராட்ல படிக்கிறது, இல்ல டாக்டரா இருந்தாலும் வெளியே போய் படிக்கிறது, இல்ல தொலை தூரத்துல வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுன்னு நல்ல பலனையும் கொடுக்கும். அப்ப இந்த துலாம் லக்னத்திற்கு பாதகாதிபதி எப்பொழுது நன்மையை செய்கிறார் என்றால் சனி புதன் தொடர்பை, சனி புதன் தொடர்பை சூரியன் பெறணும். இதுல சனி புதன் ஸ்தான பலத்தை இழக்காம தொடர்பு கொண்டிருக்கணும். அவரு ஆட்சி உச்சம் பெறலன்னா கூட பரவாயில்ல, நட்பு வீடுகளாவது இந்த நிலை நிகழும் பொழுது யோகம் பண்ணுது. பாதகாதிபதி பாதகத்தை செய்யறது இல்ல. துலாம் லக்ன ஜாதகர் பெரும் லாபங்களை அனுபவிக்கிறார். அதுபோல ஜாதகம் ஜனனித்திருப்பது விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. பாதகாதிபதி எப்பொழுது பாதகத்தை செய்யறது இல்ல. முதல்ல விருச்சகத்துக்கு பாதகாதிபதியாக சிர லக்னம் என்பதனால் 9ஆம் அதிபதியே வந்துடுறான். வாழ்க்கையில எல்லாமே சரியான வயதுல நடக்கிறத பாக்கியாதிபதி தான் சொல்லணும். ஆனால் விருச்சக லக்னத்துல பிறந்த ஒரு ஜாதகர் சந்திரன் தனித்து வலுத்திருக்கிறாருன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளை கொடுக்குது. சந்திரன் தனித்து வலுத்திருக்கிறாருன்னா வாழ்க்கையில் எல்லாமே கொஞ்சம் டிலேவா கிடைக்கும். அப்ப சந்திரன் எப்படி இருக்கணும், கடகமனை எப்படி இருக்கணும், என்ன பாக்கியாதிபதியும் ஒரு வலுவா இருக்கக்கூடாது தனித்து, ஏன்னா சிரத்தின் அடிப்படையில பாதகாதிபதி. அப்ப பாதகாதிபதி தனித்து வலுக்கக்கூடாது. அப்ப விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட தொடர்பு சூரியனுடைய தொடர்பில் இருக்கும்போது, குரு சூரியன் அதாவது பௌர்ணமிகளிலோ அல்லது சந்திர கேந்திரங்களிலோ
அதாவது சூரிய கேந்திர அமைவுகள் இருக்கிறதெல்லாம் யோகம். கூடுதலாக செவ்வாய் குரு சூரியன் இந்த மூன்றுல ஒரு கிரகமாவது ஸ்தான பலத்தோட சந்திரனை தொடர்பு கொண்டிருக்குமாயின் விருச்சக லக்ன ஜாதகருக்கு பாதகாதிபதி பாதகத்தை செய்யறதுல நல்ல பலனை செய்கிறார். வெளிநாட்டு வாழ்க்கை தூரதேச அமைவுகளை கொடுக்கிறார். அதுபோல சரியான வயதுகள்ல சரியான பலன்களை செய்து கொடுத்து விடுகிறார். தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. தனுசை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு 7ஆம் இடம் தான் பாதகமனை. உபய லக்னம் என்பதனால் 7ஆம் மனையான மிதுனமனையும் அதனுடைய அதிபதி புதனும் தான் பாதகத்தை செய்ய போகுது. அப்ப இந்த பாதகாதிபதியான புதனும் இல்ல மிதுனமனை நன்மை செய்யணும். ஏன்னா நல்ல வாழ்க்கை துணை வேணும், நல்ல நண்பர்கள் வேணும், நல்ல பிசினஸ் பார்ட்னர் வேணும். வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்ம யாரை தொடர்பு கொண்டாலுமே அது 7ஆம் இடத்தின் மூலியமா தான். அப்ப இந்த பாதகாதிபதி நல்லா இருந்தா தானே நல்ல பலன் இருக்கும், நல்ல நபர்களை சந்திப்போம், வாழ்க்கையில நல்ல சுவாரஸ்யமான அனுபவங்களை நாம் பெறுவோம் பிறரிடம் இருந்து. அப்படிப்பட்ட அந்த நல்ல பலனை எப்ப கிடைக்க முடியும் தனுசு லக்னத்திற்குன்னா, ஸ்தான பலத்தை இழக்காம செவ்வாய் சூரியன் புதனை தொடர்பு கொண்டிருப்பாயின் தனுசு லக்னத்தில் பிறந்தவருக்கு பாதகாதிபதி நன்மையை செய்கிறார். மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மகரத்தில் பிறந்தவருக்கு பாதகாதிபதி எப்பொழுது நன்மை செய்கிறார்? மகரம் என்பது சரலக்னம் என்பதனால் 11ஆம் மனை பாதக மனை, அதனுடைய அதிபதி பாதக கிரகம். 11ஆம் மனையாக விருச்சகம் வருகிறது. அதனுடைய அதிபதியான செவ்வாய் தான் பாதகாதிபதி. வாழ்க்கையில பாதக செயல்களை செய்வது செவ்வாய் தான். இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகருக்கு நல்ல வீடு வாகனம் அமைச்சு கொடுக்கணும், அது போல நல்ல ஒரு பொருளாதார செல்வ சேர்க்க வேணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். பாதகாதிபதி தனித்து வலுக்க கூடாது. எப்படி இருக்கணும்? சனி பகவானுடைய தொடர்பை பெற்றா நல்லதான்னா புதன் சுக்கரன் தொடர்போடு, புதன் சுக்கரன் ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை இழக்காம செவ்வாயை தொடர்பு கொண்டால் பாதகாதிபதி பாதகத்தை செய்யறது இல்லை, பாதக பலனை செய்வதல்ல நல்ல பலனை செய்கிறார். அப்போ மகர லக்ன ஜாதகருக்கு 4-11க்கு அதிபதியான செவ்வாய் அந்த ஆதிபத்திய காரகங்களை பாதகமின்றி செய்வதற்கு சுக்கிர புதன் தொடர்பில் ஸ்தான பலத்தை இழக்காம இருந்தா பாதகாதிபதி நன்மை செய்கிறார். கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிரலக்னம், சிரலக்னங்களுக்கு 9ஆம் அதிபதி தான் பாதகாதிபதி, 9ஆம் இடம் தான் பாதகமனை. எல்லோருக்குமே சரியான வயதுல சரியான விஷயங்களை கொடுக்கிறது இந்த 9ஆம் மனை தான். அப்படிப்பட்ட அந்த 9ஆம் மனையான துலாம் மனையும் அதனுடைய அதிபதியான சுக்கிரனும் தான் பாதகாதிபதி. ஒரு கும்பலக்ன ஜாதகருக்கு சுக்கிரன் தனித்து வலுத்தார்னா பாதகத்தை செய்கிறார், வாழ்க்கையிலே சிரமங்களை செய்கிறார், கஷ்டங்களை கொடுக்கிறார், நல்ல பலனை கொடுக்கறது இல்லை. ஏன்னா 4-9க்கு அதிபதி, அப்ப ஜாதகம் இல்லாத பலனை கொடுக்கிறார். அப்ப கும்பலக்னத்திற்கு எப்பொழுது பாதகாதிபதி நன்மையை செய்வார்? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சனியினுடைய தொடர்பை சுக்கிரன் பெறும்பொழுது பாதகாதிபதி பாதகத்தை செய்யறது இல்லை. நிறைய பேருக்கு கும்பத்துல பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் தனியா வலுத்திருக்கும், ஆனா நல்ல பலனை தானே செய்யணும், ஆனா என் வாழ்க்கையில பாக்கியமே நடக்கலையே, நிறைய சிரமமா இருக்கு. அதுக்கு காரணம் பாக்கியாதிபதி வலுத்து விடுகிறார். அப்ப பாக்கியாதிபதி வலுக்க கூடாது, தனித்து வலுக்க கூடாது. தனித்து வலுத்தாலும் அந்த இடத்துல சனி அல்லது புதனுடைய தொடர்புகளை பெறுவது பாதகாதிபதி நன்மையை செய்கிறார். அதுபோல மீன லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு எப்பொழுது பாதகாதிபதி நன்மையை செய்கிறார்? மீன என்பது உபயமனை. உபயமனைக்கு 7ஆம் மனை பாதகமனை, அதனுடைய அதிபதி பாதக கிரகம். 7ஆம் மனையாக வந்திருப்பது கன்னிமனை, அதனுடைய அதிபதி புதன். அப்ப புதனும் கன்னியும் தான் பாதகத்தை செய்ய போகுது. ஆனா மீனத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் ரொம்ப முக்கியமான பாவம். மற்றொரு மனை 4ஆம் இடமா வந்தது. நல்ல வீடு வாகன வசதி, செல்வ செழிப்புகள், வாழ்க்கை துணையை குறிக்கிறது, நண்பர்களை கொடுக்கிறது, கூட்டாளி ஒப்பந்தங்கள்லாம் குறிக்கிறதுலாம் இந்த 7 நாள் தான். அப்போ ஒரு மீன லக்ன ஜாதகருக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல வாழ்க்கையினால் யோகம் இருக்கணும், வசதி வாய்ப்பு எல்லாம் பெருக்கணும்னா புதன் எப்படி இருக்கணும்? பாதகாதிபதி தனித்து வலுத்தா சிரமம். ஏன்னா நிறைய மீன லக்ன ஜாதகருக்கு புதன் உச்சமா கூட தனித்து இருப்பார், ஆட்சியில இருப்பார். என்ன பார்த்தா படிப்பு இருக்காது, நிறைய சிரமம், வீடு வாகன வசதிகள் இருக்காது, வாழ்க்கை துணையெல்லாம் சிரமம். ஆதிபத்திய கிரகம் வலுத்து தானே இருக்கு, நல்லா தானே அமையணும், ஏன் சிரமம்னா பாதகாதிபதி தனித்து வலுக்க கூடாது. அப்ப மீனத்தை பொறுத்த வரைக்கும் புதனோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் சந்திர செவ்வாய் தொடர்பு, ஒருவேளை சந்திரனுடைய பார்வையோ இல்ல சந்திரனுடைய அதியோக பார்வையில இருந்தா கூட சூப்பர். சந்திர செவ்வாயினுடைய ஸ்தான பலம் இழக்காத பார்வை இருக்கும்போது மிகப்பெரிய விசேஷம். இதுல எப்பயுமே பாதகாதிபதி ஏதோ ஒரு கிரக இணையில இருந்தாலே நன்மைதான். ஆனா நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவுல இந்த சந்திர செவ்வாய் ஸ்தான பலம் இழக்காம பெற்றா பாதகாதிபதி யோகத்தை செய்கிறார், நல்ல பலனை செய்கிறார் என்றதை உறுதிப்படுத்தும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.